அப்பாடா. பிரியா, என்னங்கப்பா இங்கிலீஷ் பரீட்சை நல்லா எழுதிருக்கியாமா? சூப்பரா எழுதிருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நைட்டு வரும்போது பிரியாணி வேண்டி வரும் உனக்கு. ஐ பிரியாணி. அண்ணன் எங்கம்மா? அண்ணன் பின்னாடி வந்துட்டு இருக்கான்ப்பா. சரிம்மா, நீ வீட்டுக்கு போ. சரிப்பா. பொண்ணு நல்லா எழுதிட்டு வந்துட்டா. பையன் வரட்டும் கேட்போம். எக்ஸாமு எக்ஸாமு இங்கிலீஷு எக்ஸாமு 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 இங்கிலீஷு எக்ஸாமு. தங்கம்மா, என்னப்பா சந்தோஷமா ஆடிட்டு வர? என்ன பரீட்சை நல்லா எழுதிருக்கியா? எக்ஸாம் நல்லா எழுதிருக்கேன்னு ஆடல, எக்ஸாம் முடிச்சிட்டேன்னு ஆடுறேன். நீ சொல்றது எனக்கு புரியல. இங்க வா, தோ வர இரு. என்னப்பா என்னப்பா எக்ஸாம் நல்லா எழுதிருக்கியா? இங்கிலீஷ்க்கே ஸ்பெல்லிங் தெரியாதுப்பா. நான் எப்படிப்பா இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா எழுதிருப்பேன்? நான் நல்லா எழுதலப்பா. அப்போ நீ ஃபெயில் ஆகிடுவாப்பா. இப்போ ஏன் நீ ஃபீல் பண்ணுற? நல்லா எழுதல, ஆனால் நான் பாஸ் ஆகிடுவேன். எப்படி? எங்கள் அப்பா கூலி வேலை பார்க்குறாரு, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, என்னை ஃபெயில் ஆக்கிடாதீங்க, என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு எக்ஸாம் பேப்பரில் எழுதியே கொடுத்துருக்கேன்ப்பா. முதல்ல இங்கிலீஷ் எக்ஸாமில் தமிழ் எழுதினாலும் நானாக தான்ப்பா இருப்பேன். என்ன கேட்கும் போதே சந்தோஷமா இருக்காப்பா? சந்தோஷம் வரலடா, கோபம் தான் வருது. இருடா, அந்த மண்வெட்டியெல்லாம் உன் மண்டையை உடைக்கிறேன் பாரு. ஐயோ சாமி, எங்கடா ஓடுற? நில்றா, உன் மண்டையை உடைக்க விட மாட்டேடா இன்னைக்கு. அப்பா என்னை விட்டுருப்பா, அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதுறேன்ப்பா. தமிழ் எக்ஸாமுக்கும் அப்படி தானே சொன்னேன். கொப்பம் போன நில்றா. ஐயோ செருப்பு, நில்றா, அந்த செருப்பாலையும் அடிக்கிறேன்.